முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் யானை பாகன்கள் மற்றும் காவடிகளுக்கான 5 கோடியே 6 லட்சம் மதிப்பிலான 44 வீடுகளை கொண்ட மாவுத் கிராமத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தெப்பக்காடு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் வளர்ப்பு யானைகளுக்கு முதலமைச்சர் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் கரும்பு வழங்கியும் முகாமினை பார்வையிட்டும் வனத்துறையினருக்கு 2 கோடியே 93 லட்சம் மதிப்பிலான 32 வாகனங்களை வழங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்ட முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு இன்று மாலை வருகை புரிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பழங்குடியினர் தங்கள் பாரம்பரிய இசையுடன் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முகாமில் மரக்கன்று நடவு செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் யானை பாகன்கள் மற்றும் காவடிகள் என மொத்தம் 44 பேருக்கு 5.06 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து வனத்துறையினருக்கு 2 கோடியே 93 லட்சம் மதிப்பிலான 32 வாகனங்களை பயன்பாட்டிற்கு வழங்கியும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் மின்சாரம் தாக்கி வனவிலங்குகள் உயிரிழப்பதை தவிர்க்க தொரப்பள்ளியிலிருந்து தெப்பக்காடு வரை 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கேபிள் மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் தெப்பக்காடு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தில் இடம்பெற்ற ரகு பொம்மி உட்பட 27 வளர்ப்பு யானைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் கரும்புகள் வழங்கி முகாமினை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தி எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தில் நடித்த யானை பாகன்களான பொம்மன் பெல்லி தம்பதியினரை சந்தித்து பரிசு பெட்டகம் வழங்கி சிறிது நேரம் கலந்துரையாடினார். தெப்பக்காடு யானைகள் முகாமில் பழங்குடியின குழந்தைகளுடன் சிறிது நேரம் கலந்துரையாடி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள யானை பாகன்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதில் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு, மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் வருகையொட்டி தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கவில்லை. மேலும் தெப்பக்காடு யானைகள் முகாமில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் குறும்படத்தில் நடித்த பொம்மன் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் தங்களை நேரில் சந்தித்தது, நலம் விசாரித்தது, பரிசு வழங்கியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மாவுத் குடியிருப்பு பகுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நூற்றாண்டை கடந்து செழித்து வளரும் ஆலமரக்கன்றை மாவுத் பணியாளர்களுக்காக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 44 நவீன குடியிருப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். கொஞ்சம் வழி விடுங்க. அங்கே வேண்டாம், இங்கே வரட்டும். சார் கொஞ்சம் முக காமிங்க. சார் முகம் வாங்க வாங்க. போட்டோ புரோன்னு சொல்றேன், கொஞ்சம் தள்ளுங்க. நீங்க இன்சைட் வந்துருங்க. இந்த சைடு வாங்கம்மா. ரைட், ஓகே. யானைகளுக்கு உணவளித்து வருகிறார். அந்த காரணத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னதாக
முன்னதாக அதாவது இதுக்கு முன்னதாக 2011ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக அந்த நிலையில் அவர் மட்டுமே வந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு சார் இந்த பக்கம் வாங்க முன்னாடி வாங்க சார் திரும்ப சார் சார் கொஞ்சம் எப்படி வாங்க கேமராமேன் வீடியோ கேமரா சரிங்க சார் கிளைமேட் எப்படி இருக்கு சார் முதுமலை புதிய அறிவு ஏதாவது இருக்குமா சார் முதுமலை புதிய அறிவு ஏதாவது அடிக்கடி வாங்க சார், அப்பதான் நீலகிரிக்கு நிறைய ஸ்கீம் கிடைக்கும் சார். வராம இருந்து இவ்வளவு வந்திருக்கு. சரி சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அவன் இங்க முதுமலைக்கு வந்தா நான் ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மள பார்த்து சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யானை கேம்ப் பார்த்து நம்ம ஆளுங்களை பார்த்து போட்டோ எடுத்து போறோம். நான் ரொம்ப பெருமையா இருக்கு. முதுமலைக்கு யாருமே வரல இது மாதிரி கேட்டாரா? குறை எதுவுமே சொல்லல, பண்ணல. ஆமா ஆமா, எல்லாமே நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாரு. அது பரிசையால கொடுத்தா நல்லா சந்தோஷமா இருக்கு.